அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு நானே வழி என்று சொல்லியிருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று யெகோவா பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி, அங்கே மோசேக்கு சொன்னார், நீ வனாந்திரத்திலே போக வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்றார். ஒரு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்ட அவர்களுக்கு முன்னாக சென்றது. அந்த மேக ஸ்தம்பம் எப்படி போகிறதோ அதன் பின்னாக இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து கானானுக்கு போனார்கள். அது தங்குமிடத்தில் இவர்கள் தங்குவார்கள். அது ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ அது எழும்பும் வரை அதையே பின்பற்றுவார்கள். அந்த மேகஸ்தம்பமாய் அவர்களுக்கு இருந்தவர்தான் இன்றைக்கு நமக்கு வழியாய் இருக்கிற இயேசு. மேகஸ்தம்பம் அவர்களை கானானுக்குள் நடத்தினது. இயேசுவோ நம்மை பரம கானானுக்குள் அழைத்து செல்லும் வழியாக இருக்கிறார். பிதாவானவர் மோசேக்கு, நீங்கள் வனாந்திரத்தில் போக வேண்டிய இடம் இது என்றால் என்ன நடந்திருக்கும்? ஆளுக்கொரு வழியாக சென்று இஸ்ரவேலர் ஒரு நாளும் கானானுக்குள் போயே இருக்க மாட்டார்கள். சிதறிப்போகிற இடங்களில் புற ஜாதிகளுக்கு கொள்ளையாயிருப்பார்கள். ஆனால் மேகஸ்தம்பம் ஒன்று இருந்து அவர்களை வழி நடத்தின போது கானானுக்குள் பத்திரமாய் போய் சேர்ந்தார்கள். அதே விதமாக இயேசுவும் பிதாவினிடத்திற்கு போவதற்கு நானே வழி என்று சொல்லுகிறார். விசுவாசித்தால் அவரை பின்பற்றுவீர்கள். விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஆளுக்கொரு தத்துவத்தை பேசிக்கொண்டு, ஆளுக்கொரு நியாயம் கற்பித்து கொண்டு உங்கள் வழிகளில் நடப்பீர்கள். அழிவுக்கு நேராக உண்டு. சாலமோன் ஞானி சொல்லுவான், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இவன் ஒரு வழியில் போவேன்னு யோசித்து அவன் செம்மையான வழி இதுதான்னு போவான். ஆனால் அதன் முடிவு பல விதங்களில் அவன் சீரழிவான். சகோதரனே, இயேசு சொன்னார், நானே வழி. இன்றைக்கும் அவரை பின்பற்றினால் நேர் பரம கானானாகிய மோட்சத்திற்குள் போய் சுகமாய் தங்கி இருப்பீர். தோமாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம்? ஒரு காட்டிற்குள் ஒரு சிறுவன், ஒரு காட்டு ஓர கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன் விளையாடிக்கொண்டே அப்படியே காட்டிற்குள் போனான். இருண்டு விட்டது, சூரியன் மறைந்து விட்டது. இவனுக்கு வழி தெரியவில்லை.
அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு நிறையா ஒத்தடித்தடங்கள் இருக்குது. அது வழியாக போய் போய் பார்க்குறான். ஒன்றுமே அவன் கிராமத்திற்கு நேராக வரவில்லை. ஒரு வெளிச்சம் கூட இல்லை. அந்த நேரத்திலே ஒருவர் வருகிற சத்தம் கேட்கிறது. விறகு வெட்டி சுமந்து கொண்ட ஒருவர் வந்தார். இவனை பார்த்து, தம்பி, ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், நான் விளையாடிக்கிட்டே வந்தேன், இப்போ வீட்டுக்கு போக வழி தெரியவில்லை. அப்போ அவர் சொன்னார், நான் உனக்கு வழி சொல்லுவேன், ஆனால் நீ கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் கெட்டு போவ, திசை கெட்டு போவ. என் பின்னால் வா, நான் போகிற இடத்துக்கு நீ வா, நான் உன்னை உங்கள் வீட்டில் கொண்டு சேர்த்துருவேன்னார். பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆட்டையான்னு சொன்னான். அவர் பின்னாலேயே போனான். அவருடைய அடிச்சுவடுகளிலேயே காலை வைத்து வைத்து அவன் போனான். அவர் அவனை வீட்டிற்குள் கொண்டு வந்தார். இந்த பையன், நீங்கள் போங்க, எனக்கு வழியை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தா இவனால் வீட்டிற்கு போயே சேர்ந்திருக்க முடியும். அதே தான் நாமும் செய்கிறோம். சும்மா இந்த இயேசு அப்படி இப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா. என்னையா செய்யணும்? தப்பு செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழணும், அவ்வளவுதானே, ஆளை விடுங்கன்னுவீங்க. ஆனால் நீங்கள் தப்பு தான் செய்வீங்க. எல்லா தப்பிதத்திலையும் மாட்டி கடைசியில் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து நீங்கள் கடைசியிலே நரகத்திற்குத்தான் போய் சேருவீர்கள். வேதம் சொல்லுகிறது, இரண்டே வழிகள். ஒன்று ஜீவனுக்கு போகும் வழி, இன்னொன்று மரணத்திற்கு போகும் வழி. இந்த மரண வழி நரகம், ஜீவனுக்கு போகிற வழி மோட்சத்தில் சேர்க்கும். இயேசுவானவர் சொன்னார், உங்களுக்கு வழியை சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் என்று யோவான் 13:15 சொல்லுகிறார். ஒன்று பேதுருவில் சொன்னான். பேதுரு சொன்னான், அவர் நமக்கு அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார். ஃபுட்பிரிண்ட்ஸ், he has left the footprints for us to follow. அந்த அடிச்சுவடுகளில் நாம் நடக்கும் பொழுது அவர் இருக்கிற பரலோகத்திற்கு நிச்சயமாக போவோம், பரிசுத்தமாயிருங்கள் என்று பேதுரு சொன்னான். சகோதரனே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்களே உங்களுக்கு வழியாய் இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வழியாய் இருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவை பின்பற்றினா உங்கள் பிள்ளைகளும் இயேசுவை பின்பற்றுவாங்க, அவங்களும் பரலோகத்திற்கு வருவார்கள். நீங்கள் உங்கள் சொந்த இஷ்டப்படி வாழ்ந்தால், மனதும் மாமிசமும் விரும்பினவைகளை செய்து வாழ்ந்தால், உங்கள் பிள்ளைகளும் அப்படியே செய்வார்கள். அவர்களை ரட்சிக்க ஒருவராலும் கூடாது. உமக்கு அதிக பொறுப்பு உண்டு. நீர் சரியான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அநேகரை அழிவிற்குள்ளாய் நடத்தி விடுவேன். அதனால்தான் இயேசு சொன்னார், நானே வழி, என்னை பின்பற்று. ஆனால் இயேசுவை பின்பற்றும் வழி ஒன்றும் அவ்வளவு எளிதானதல்ல. லூக்கா 9:23 அவர் சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். சிலுவை, நான் சுமக்க வேண்டிய சிலுவை என்னவென்றால், என் ஆசை இஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே என்ன செய்யணும் அப்படின்னு நான் இயேசுவிடம் கேட்டு அவர் சொல்வதை செய்வது தான் நான் சுமக்க வேண்டிய சிலுவை. சகோதரனே,
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகளற்ற வாழ்க்கையை இயேசு நமக்கு வாக்கு பண்ணவில்லை. பாடுகளும் உபத்திரவங்களும் நிறைந்த வாழ்க்கையைத்தான் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் இந்த பாடுகளுக்கு பின்னாக ஒரு பெரிய கிருபையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் உண்டு. பாடுகளை சகிக்கும் பொழுது நாம் பரலோகத்திற்கு பாத்திரவான்கள் ஆகிறோம். லீஸ்திரா பட்டணத்திலே பவுலை கல்லெறிந்து செத்து போனான் என்று இழுத்து பட்டணத்திற்கு வெளியே போட்டார்கள். அவனோ எழுந்திருந்து பட்டணத்திற்குள் வந்து சீஷர்களை நோக்கி அவர்களிடத்தில் சொன்னான், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷருடைய மனதை திடப்படுத்தினான். இன்றைக்கும் நமக்கும் பாடுகள் உண்டு. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஆகவே பவுல் சொல்லுவான், இக்காலத்தில் அனுபவிக்கிற லேசான உபத்திரவம் மிகுந்த கன மகிமையை நமக்கு தரும். ஆகையால் உபத்திரவங்களிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லுவான். சகோதரனே, இயேசுவை நீர் பின்பற்ற வேண்டும் என்றால் இது ஒன்றே வழி, வேறு வழியே கிடையாது. ஆகவே உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், இயேசுவுக்காக வாழும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள இயேசு விடமாட்டார். The ultimate victory is yours. கடைசி வெற்றி உங்களுக்குத்தான். உலகத்தை நேசிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள், ஆனால் நீங்களோ தேவனோடு பரலோகத்தில் பரம வாழ்வை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். சகோதரனே, இயேசு சொன்னார், நானே வழி என்று. எதற்கெல்லாம் அவர் வழி? பரலோகத்திற்கு அவர் வழி. பிதாவினிடத்தில் வந்து அவருடைய அன்பை ருசிப்பதற்கு இயேசுதான் வழி. என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். ஆகவே பிதாவினிடத்திற்கு போவதற்கும் அவரே வழி. எனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கும் இயேசுவே வழி. சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் என் பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை எனக்கு தந்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று யோவான் அவன் தன் நிருபத்திலே சொல்லுகிறான். ஆகவே அவருடைய இரத்தம் எனக்கு ரட்சிப்பை தருகிறது, எனக்கு பரிசுத்தத்தை தருகிறது, பரலோக வாழ்க்கையையும் தருகிறது. வெளிப்படுத்தல் 7:14 நாம் வாசிக்கிறோம், இவர்கள் யார்? தூதன் சொல்லுகிறான், மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அர்த்தம் என்ன? தங்கள் பாவ அங்கிகளை இயேசுவின் இரத்தத்தில் துவைத்து பரிசுத்தம் ஆனவர்கள், நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார்கள். சகோதரனே, உமக்கு அந்த ஆசை உண்டா? நானும் பரலோகத்தில் நிற்க வேண்டும், எண்ண முடியாத திரளான கூட்டத்தாரோடு நானும் சேர்ந்து
அந்த முடிவில்லாத சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உமக்கு உண்டா? அப்படியானால் இப்பொழுதே உம்மை இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். இப்பொழுதே உம்மை இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். அவரே இம்மையிலும் மறுமையிலும் உம்மை அவர் பாதுகாத்து போஷித்து கனம் பண்ணி மகிமைப்படுத்த வல்லவர். அவரை பின்தொடர்வோருக்கு நித்தியம் நிச்சயம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் என் வழியிலே போனேன், காணாமற் போனேன், காடுகளுக்குள் சிக்கி வழி தெரியாமல் அலைந்து திரிகிறேன். இயேசுவே, எனக்கு இரங்கும், எனக்கு வழியாயிரும், என்னை நான் உம் பின்னே நடக்கிறேன் என்று உம்மை நோக்கி கூப்பிட்டு அறிக்கை செய்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சந்தித்து அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி உம்மை பின்தொடர அவர்களை பலப்படுத்தி அருளும். அவருடைய கரத்தை பிடித்து சரியான பாதையிலே அவர்களை நடத்தி அருளும். பரலோகம் வரும் வரைக்கும் அவர்களை காத்து கொள்ளும். முடிவு பரியந்தம் அவர்களை காத்து கொள்ளும். உம்முடைய கரத்திற்குள் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.